சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். அரசு பேருந்துகளில் இனி ஆண்களுக்கும் இலவசம். வெளியானது புதிய திட்டம். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, மகளிர்களுக்கு மட்டும் இலவச பேருந்து சேவைன்னு சொல்லிட்டு, தமிழகத்தில இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள்ல பெண்களுக்காக இலவச பேருந்து சேவைய தொடங்குனாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டுல இருக்கு. இப்போ சமீபத்தில ஆண்களுக்கும் உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு, முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து சேவைன்னு சொல்லிட்டு, ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்குமே பாஸ் குடுத்து, அது மூலியமா நீங்க இலவசமா பயணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ, இப்போ ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே அரசு பேருந்துகள்ல, அதாவது கிராமப்புறமா இருந்தாலும் சரி, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, இலவசமான பேருந்து சேவை ஆணுக்கு பெண் சமம்ங்கிற மாரி, பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்களுக்கும் இலவச பேருந்து சேவைய அறிமுகப்படுத்த போறதாக, தேர்தல் வாக்குறுதியாக எடப்பாடி அவர்கள் வந்து குடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஸோ பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இலவசமாக பயணி திட்டம் செயல்படும். அதே மாரி ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இலவசமாக அரசு பேருந்துகள்ல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மகளிர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலவச பேருந்து சேவை திட்டம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல 5 தடவை பேருந்து சேவை இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அப்புறமா 3 தடவ தான் பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்துகள் வருது. அதுவும் சரியான நேரத்தில வர்றது கிடையாது. சரியான இடத்துல நிக்கிறதும் கிடையாது. ஸோ இலவசமா தானே பயணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா படுத்துறதாக புகார்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய கடன் பார்த்தீங்கன்னா, 9,00,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இதில போக்குவரத்து துறையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ் நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுலருந்து எந்த வருமானமும் இல்லன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா கவர்மெண்ட் தரப்புல இருந்தே சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது, ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அரசு பேருந்துகள்ல இலவச பேருந்து சேவை கண்டிப்பா கொண்டு வரதுங்கிறது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கொண்டு வருவாங்க. ஏன்னா வாக்குறுதியா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க இல்லையா? இது போன்ற அடுத்த எலக்ஷனுக்கு என்னென்ன புதிய திட்டங்கள்லாம் அறிவிக்க போறாங்க, என்னென்ன இலவசங்கள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.